Hi guys, நான் உங்கள் அஜித் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு மணி அப்படின்னு ஒருத்தவன் பக்கத்தில் தான் இருக்கான். ஏன் அங்கே போகிற? அவன் வந்து கிராஃப்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு ரேண்டம் பிளேயர் கூட நம்ம வந்து போட போகிற மேட்ச்சு. ரேண்டம் பிளேயரால பேனல் ஹேக்கராக தான் வரானுங்க. அதான் டென்ஷன் ஆகுது. ஆனால் அந்த பேனல் ஹேக்கர் போட்டு தள்ளுறது தான் எங்கள் வேலையே. பார்க்க வேணா பாட்டாக இருக்கலாம், பாட்டு கிடையாது. சாவ போறீங்களா நீங்க? மணி ஓப்பன் இறங்கிறாதரா. நம்ம வந்து முன்னாடி ஒன் டாப்லாம் அடிச்சுட்டு இருந்தோம். டேய் என்னடா வந்தோன்னே ஒருத்தவங்க டேய் அழுத்தி பிடிக்கலாம் மணி. டேய் ஏன்டா வந்தோன்னு அழுத்தி இப்படி எடுத்து சாப்பிடுறீங்க. போடு சரியான ஷாட்டு. டேய் வந்து நம்ம வந்து பிகினர்ஸ் தானல. ஏய் எப்படிடா அடிச்சான்? ஓகே கைஸ் ஆடுவோம். என்னடா பண்ணி இப்படி ஆடுற? நம்ம ஒரு ஒன் டாப் பிளேயர். ஓப்பனா எப்பயுமே டேய் அழுத்தாதரா. ஷாட்டு நான் ஷாட் அப்படியே ஒரு ஷாட்டு. டேய் பக் ஷாட் ஆச்சுடா. ஃபர்ஸ்ட் அடி 262 காமிச்சிச்சு. திரும்பி அதுக்கப்புறம் நான் அடிச்சோன்னா இது அவ்வளோ அடுத்த ஷாட் அடிச்சோன்னு இதாகிட்டான். இவன் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு. ஏ மணி டே மேட்ச் விட்டு வெளியே வாடா. ஆஃப்லைன் போயிடுறேன். எனக்கு பிரச்சனை ஆகுதுடா. சும்மா பேனல் பேரண்ட்ஸ் சொல்லாங்க. பேனலாக இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அழுத்தாதரா மணி டபுள் பேரல்ல. அது இப்போ சொன்னா சிம்பிள் ஒரு சிங்கிள் புல்லட் அடிச்சா. டேய் ஆன்லைன்ல இருக்கியா இல்ல ஆஃப்லைனாடா? சாவு. அது 2v1 பட்டைய வச்சு கிளப்பலாமா? டேய் அவன் ஆஃப்லைன் போயிட்டான்டா. சரியான ஒன்ட்டா படிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப பிசியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கனால கிராஃபிக்ஸ் இல்லாமல் வெறித்தனமாக இருக்கும். என் ஃப்ரெண்ட் வந்து மொபைல் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். டேவ குளோவால் இருப்பாங்களா அப்படி போடுறா குளோவால். அடிச்சேன் பாரு ஷாட்டு. இல்லைங்க முடிச்சுட்டு அமௌண்ட் பண்ணலாம். எவ்வளோ பேர் ரெடி ஆச்சு மணி ஓப்பன் இறங்கி செத்துறாத. நான் ப்ரோ பிளேயர் சொல்றேன்.
படுத்துக்கிட்டே போடுவேன். டேய் என்னை படுத்த படிக்கவே முடிச்சிட போனான். இந்த இப்போ யாரா குளோவால போட்டு சாவடிக்கிறாங்க. டபுள் வால் எடுத்துக்கலாம். முடிச்சிட்டியா? பட்டையா கிளப்பலாம். வலுத்தா பையா. ஓகே ஓகே. கைஸ் எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்தா லைவ் போகணும்னு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்றீங்களா? லைவ் போட்டு நம்ம தெரிக்க விட போறோம். எம்டனா நீ டபுள் வரல அழுத்தா வரா. நம்ம ஃப்ரெண்ட் அழுத்தியே முடிச்சான். எமௌண்ட் வேற. ஆக்சுவலி வந்து நம்ம சும்மா பேருக்கு நான் இருக்கேன். ஃபார்முக்கு வந்தா இப்படி இருக்கேன். வாட்னா நம்ம மொத்த பாயிண்ட் எடுத்தா முடிஞ்சு போச்சு. நம்ப முடியாது. அங்கிட்டு ஓடும்போது தான் இங்கிட்டு அடிப்பாங்க. சொல்றேன் இது மாதிரி ஆளுங்கெல்லாம் அங்கிட்டு திரும்ப செய்து தான் பின்னாடி எடுப்பாங்க. நான் தான் கைஸ் படி வாங்குவேன். மணி நான் தானே அவனை படி வாங்குவேன். டேய் பெரிய எஸ்ஆர்எம் எனக்கு 6 மேட்ச் விட்டு கொடுத்துட்டு திரும்பி ஆடணும். இதோட 3 தான். நம்ம தான் சம்பவம் வச்சு செஞ்சுக்கணும். சரி இன்னொரு மேட்ச் போடு. இது மாதிரி நீங்களும் ஃப்ரீ ஃபயரில் ஒன் டேப் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மாதிரி ஒன் டேப் மேட்ச் கிராஃப்ட் லேண்டு கஸ்டம் ட்ரைனிங் நிறைய வச்சுருக்கானுங்க. நம்ம ஒரு கில்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கில்ட்லேயும் சேருங்க. கில்ட் லெவல் ஏற்றலாம். நம்மளும் ஒரு பெரிய யூடியூபர் ஆகலாம். நான் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி கிடையாது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறது அப்படியே நடக்கும். டேய் மணி வெளியே வாடா. டேய் இவன் ஒத்தாள் விஷயம் முடிச்சிடலாம்டா போடா. டேய் நீ ஒத்தாளுக்கிட்ட நீ காமிக்க கூடாதுடா. 2v2னா நம்ம 2 பேர் திறமை ஆகும். அந்த 2 பேர் இது பண்ணும். அவனும் வந்துட்டானா? அவ்வளோதான். இளமெண்ட் பாட்டே கிடக்கும். வேண்டா ஏதோ என்ன தெரியாது. ஷாட்டு சரியான ஷாட் ரமணி. வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இவன் அடிக்க முடியாடா. காட்டு அழுத்தாங்க. ஒன்டா பிளேயர்னா யாரு? டேய் ஒன்டா பிளேயர்னா யாருன்னு அசாரம்னு சொல்றேன். நான் தான் டேய் எஸ்ஆர்எம் அடிப்போம். ஃபியூச்சர்ல எஸ்ஆர்எம் அடிப்போம். படுத்த படிக்கவே முடிச்சிட்டேன்டா. ஐயோ மைக்கான் நீங்க मार कभी भी भैया एक प्लेट पानी पूरी என்ன சொல்றேனே புரியல பையா.
பையா பையா டேய் டேய் நான் முடிக்கிறேன் டேய் இது மாதிரி எங்கடா போறீங்க ஷாட் அடிச்சிடலாம் ஓ டபுள் பார்ல எடுத்து இது பண்றானா ஷார்ட் ரேஞ்சில் வந்தா உனக்கு முட்டை பிடிக்கிறேன் அந்த அளவுக்கு மட்டியா இருக்கானா இல்லடா இவட குத்திர எமோட் போட்டாச்சு गाइस ரொம்ப மல்டி பிளேயர்ஸா இருக்கானுங்க டேய் 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 யாரா அங்கடு ஓடிட்டே இருக்கான் ஓ தம்பி இந்த படுக்கிற ட்ரிக்லாம் நல்லா இருக்குமே பண்ணியாச்சு படுத்த படிக்கவே முடிச்சாச்சு கைஸ் கைஸ் நம்ம கஸ்டமர்ஸ்னா நம்ம அடிக்கடி வீடியோ போடுவோம் ஏன்னா நிறைய எதிரிங்க இருக்காங்க நம்மளுக்கு ஏன்னா அந்த நறுக்கோன்னு ஒரு ஐடியா தான் நம்ம வச்சு செய்யணும் முடிச்சானா அவனே என்னை படுத்துட்டு தான் அடிச்சான் படுத்த படிக்கணும் முடிக்கிறேன் பாருடா ரொம்ப பக்கத்துல போனா படிச்சுட்டா படுத்துட்டு அடிக்க முடியாதுடா ரொம்ப பக்கத்துல வந்து ஈஸியா அடிச்சிடலாம் 0 கச்சுன்னு முடிக்கிறவங்க அவனுக்குலாம் அசிங்கமா இல்லையாடா போடுறான் மணி படுத்துக்காங்கடா டேய் எந்திரிச்சுட்டான்டா சாரி ப்ரோ சரியான ஷாட் கைஸ் ஓகே கைஸ் இன்னைக்கு இந்த அவ்வளவுதான் இந்த வீடியோ டாடா பை பாய்